கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பணக்கார இளம் பெண் கவர்ச்சியான உடை அணிந்து வெளியே புறப்படும் போது அவளுடைய கணவர் தடுத்து, இது என்ன அரை நிர்வாண கோலத்திலே கவர்ச்சியான ஆடை அணிந்து வெளியே போகிறாய்? என்னை பார்ப்பவர்களுடைய மனதெல்லாம் சலனப்பட்டு விடுமே. இப்படியெல்லாம் ஆடை அணிய வேண்டும் என்று சாத்தான் உன்னை தூண்டும் போது எனக்கு பின்னாக போய் சாத்தானே என்று சொல்லியிருக்க வேண்டியதுதானே. எனவே போய் வேறு ஆடை அணிந்து வா என்று சொன்னார். உடனே அவள் சொன்னாள், எனக்கு பின்னாக போய் சாத்தானே என்று நான் சொன்னால் சாத்தான் எனக்கு பின்னால் வந்து பார்த்தால் பின்புறமும் இந்த ஆடையிலே மிக அழகாக இருக்கிறது. அப்படியானால் அவன் பின்புறம் இருந்தாலும் முன்புறம் இருந்தாலும் நான் அழகாகத்தானே இருக்கிறேன் என்று சொன்னாள். சாத்தான் வேண்டுமானால் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் மக்கள் ஒருத்தியை பார்க்கும்போது அவருடைய உணர்ச்சி தாறுமாறாக தூண்டப்படக்கூடாது. எனவே ஒரு கனத்துக்குரிய ஆடையை தரித்து வா என்று சொல்லி அவளுக்கு சொன்னார். மத்தேயு 5:29 உன் வலது கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் வலது கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். இப்படி தேவகுமாரன் உபதேசித்தாரே, உலக சரித்திரத்திலே யாராவது கண்ணையாவது கையையாவது காலையாவது தரித்து கொண்டது உண்டா? அப்படியானால் இதில் என்ன சொல்லுகின்றார்? இடர்கள் உண்டாக்குகிற எதையும் தூக்கி எறிந்து போடு. அது நீ உயிருக்கு உயிராக நேசிப்பதாக இருக்கலாம், உன் சரீரத்தின் ஒரு அங்கமாக கூட இருக்கலாம். ஆனால் இடர்கள் உண்டாக்குகிறவர்களை தூர எறிந்து போடு என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்னை தெரசா அவர்களுடைய உறைவிடத்திலே டிவி கிடையாது. அங்குள்ள அருட் சகோதரிகள் யாரும் டிவி பார்க்க விரும்பவில்லை. ஏன் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், அனுதினமும் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு அநேக ஏதுக்களை பிடித்து கர்த்தரை நெருங்கி ஜீவிக்க நாங்கள் விரும்புகிறோம். டிவி என்னும் ஒரு சாத்தானை கொண்டு வந்து வைத்து அதில் நல்ல ப்ரோக்ராம் தவிர அநேக தீய ப்ரோக்ராமும் வரும். சாத்தான் கிரியை செய்வதற்கு நானே ஏன் வாசலை திறந்து விட வேண்டும்? அதனால சாத்தானுக்கு எங்களிடத்திலே இடம் இல்லை என்பதை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் டிவி பார்ப்பதில்லை என்று சொன்னார். தீமை பயக்கும் அநேகத்தை விட்டு நாம் விலகியே இருக்க வேண்டும். இடர்கள் உண்டாக்குகிறவைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அநேக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும் பிள்ளைகளுக்காக பெற்றோர் 1 ஆண்டு 2 ஆண்டு என்று டிவி புரோகிராமையே மொத்தமாக நிறுத்தி டிவியை முடக்கி வைத்த அந்த காட்சிகளை நான் பார்த்திருக்கின்றேன். அதன் பலன் என்ன? பிள்ளைகளுடைய நேரமும் கவனமும் சிதறாமல் அவர்கள் கல்வியிலே நல்ல முயற்சிகளை எடுப்பதற்கு அது ஒரு வாய்ப்பு. ஒரு காரியம் நல்லதா கெட்டதா என்று ஆராய்ந்து பார்த்து பொல்லாங்காய் தோன்றுகிறவற்றை விட்டு நாம் விலக வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். தீமையானவைகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் தூக்கி எறிய வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:22 பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். தீமைக்கு விலகி நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தரோடு ஐக்கியமாயிருப்போம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.